3000 வருட பழமையான இலந்தை மரம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோவில்ல உயிர்ப்புடன் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்க திரு உத்திரகோசமங்கை கோவில தான் இந்த அதிசய மரம் இருக்கு. இந்த கோவிலோட முதல் அதிசயம் மரகத நடராஜர் சிலைனா, 2வது அதிசயம் இந்த இலந்தை மரம் தான். இந்த இலந்தை மரம் தான் மாணிக்க வாசகர் அமர நிழல் தந்தது. இந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு இறைவன் வித்தக வேடம் காட்டினார். இந்த மரத்தடியில தான் வியாசரும் பராசரரும் தவம் இயற்றினார்கள். இந்த இலந்தை மரம் பல தலைமுறைகளை பார்த்தது. முனிவர்களை தன் பாத வேர்களில் தாங்கியும் பல சிவ பக்தர்களுக்கு நிழல் தந்தும் தானும் மரணம் வென்று இருப்பது. பதஞ்சலி வியாக்கிரம முனிவர் கூட இந்த மரத்தடியில் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இலந்தை மரத்தடியில மாணிக்க வாசகர் அமர்ந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த இலந்தை மரத்தை தொட்டு வணங்குவது அந்த மாணிக்க வாசகரையே தொட்டு வணங்குவதற்கு சமம். இந்த கோவிலோட தல விருட்சமே இலந்தை மரம் தான்.